பிப்ரவரி 15. தலைப்பு: முன்கோபம் வெல்லப்படுகிறது. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். யாக்கோபு 3:13. கிறிஸ்துவின் பள்ளியில் சாந்த குணம் என்பது ஆவியானவரின் குறிப்பிடத்தக்க கனிகளில் ஒன்றாகும். இது பரிசுத்தப்படுத்துபவராக இருக்கும் பரிசுத்த ஆவியானவரால் பெரும் முயற்சி செய்து உருவாக்கப்படும் பண்பாகும். இக்குணத்தை பெற்றிருப்பவர் எல்லா நேரங்களிலும் முன்பின் யோசிக்காமல் விவேகமற்ற விதத்தில் திடீரென உணர்ச்சி வசப்படுவதால் ஏற்படும் கோபத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. இயல்பாகவே குணத்தில் வெறுப்பு அல்லது முன்கோபம் உள்ளவர்களால் சாந்த குணத்தின் பண்பு நேசிக்கப்படும் போது அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியற்ற மனநிலையை கட்டுப்படுத்த மிகவும் உற்சாகமான முயற்சிகளை எடுப்பார்கள். ஒவ்வொரு நாளும் இயேசுவிற்கு பிரியமில்லாத அவரை போல் அல்லாத காரியங்கள் மேற்கொள்ளப்படும் வரைக்கும் அவர்கள் சுய கட்டுப்பாட்டை பெறுவார்கள். கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்ற தேவ ஆவியால் ஏவப்பட்ட உத்தரவிற்கு கீழ்ப்படியும் வரை அவர்கள் தெய்வீக மாதிரிக்கு ஒத்த அங்கமாவார்கள். தான் பரிசுத்தமாக்கப்பட்டதாக கூறிக்கொள்ளும் ஒரு மனிதன் தன் வார்த்தைகளிலும் செயல்களிலும் அசுத்தமான நீரூற்று அனுப்பும் கசப்பான தண்ணீர்களுக்கு ஒப்பாக இருக்கும்போது வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் எவ்வித தயக்கமும் இன்றி கூறலாம். ஒரு கிறிஸ்துவனின் வாழ்க்கை எதை உள்ளடக்கியுள்ளது என்பதின் அடிப்படையை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். தாங்கள் கிறிஸ்துவிற்கு ஊழியக்காரர்கள் என கூறிக்கொள்ளும் சிலர் நீண்ட காலமாக இரக்கமின்மை என்னும் அரக்கனை தங்கள் மனதில் வளர்த்திருக்கின்றனர். அவர்கள் பரிசுத்தமில்லாததை நேசித்து கோபமூட்டும் மற்றும் எரிச்சலூட்டும் வார்த்தைகளை பேசுவதில் இன்பம் காண்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை தம் பிள்ளைகள் என கிறிஸ்து ஒப்புக்கொள்வதற்கு முன் இம்மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும். சாந்த குணம் என்பது உள்ளான அலங்காரமாகும். அதை விலை மதிப்புள்ளதாக தேவன் மதிப்பிடுகிறார். பொன், முத்துக்கள் அல்லது விலையுயர்ந்த அணிகலன்களை காட்டிலும் மிகவும் சிறப்பானது மற்றும் மதிப்பு மிக்கது என இதை குறித்து அப்போஸ்தலனும் கூறுகிறார். வெளிப்புற அலங்காரம் சாவுக்கு ஏதுவாகிய சரீரத்தை மட்டுமே அழகுபடுத்தும். ஆனால் சாந்த குணத்தின் அலங்காரம் ஆத்துமாவை அழகுபடுத்தி வரம்புக்குட்பட்ட மனிதனை எல்லையற்ற தேவனுடன் இணைக்கிறது. இதுவே தேவன் விரும்பும் அணிகலனாகும். வானங்களை வெளிச்சத்தின் கோள்களினால் அலங்கரித்தவர் அதே ஆவியினால் சாந்த குணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார் என்று வாக்குரைத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு சாந்த குணத்திலும் மனத்தாழ்மையிலும் அவருடன் நடப்பவர்களை சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டவர்கள் என்று பரலோக தூதர்கள் பதிவு செய்வார்கள். ஆமேன்.